ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன சமையல் பார்க்கலாமா? மீன் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது என்ன மீன் அப்படின்னா சிலேபி மீன் குழம்பு நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும். முள் அதிகமாகலாம் இருக்காதுங்க, முள்ளும் பெரிய முள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் குழம்பு வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, கழுவ ஆரம்பிக்கலாமா? நான் கழுவுறேன் அப்படின்னா, எனக்கு கடையில் சுத்தம் பண்ணி கொடுக்குறது பிடிக்காது. அதனால் மேலே உள்ள சிலாம் மட்டும் நான் எடுத்துட்டு, மற்றபடி எல்லாமே நான் தான் சுத்தம் பண்ணணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். எப்போவுமே கல்லில் வச்சு தேய்ச்சிட்டு தான் மீன் நான் குழம்பு வைப்பேன். எனக்கு சும்மா குழம்பு வச்சாலும் பிடிக்காதுங்க. ஏன்னா அது அந்த கருப்பாக மேலே இருக்கும்ல, அதெல்லாம் இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா கஷ்டப்பட்டு தேய்ப்பேன். எப்படி ஒரு 4 முள்ளாவது என் கையில் குத்திரும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு அதை இந்த ஓரம், சைடு, பின்னாடி இதெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் பார்த்து சுத்தம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு முக்கியமான வேலை இருக்கும். அதுக்குள்ளே அந்த ரத்தம் ஒட்டி இருக்கும் அந்த எலும்பில். அடுத்து எல்லாருமே அதை சுத்தம் பண்ண கஷ்டப்படுவீங்க தான். ஒரு சில பேர் அதை எடுக்காமல் கூட, பெருசாக எடுக்காமல் போட்டுருவாங்க மேலோட்டமாக. ஆனால் அதில் ஒரு துளி அளவு இருந்தால் கூட அது எனக்கு ஏற்றுக்காது. கஷ்டப்படுவேன். அது மீன் நான் ரொம்ப ரேர் தான் எடுக்கிறது. ஏன்னா எனக்கு சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தெரியும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் சுத்தம் பண்ணி குழம்பு வைக்கிறாங்கன்னா, நான் சொல்லுவேன், இன்னும் 2 கிலோ மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு. எப்படி சுத்தம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஓகேவா? பிடிச்சிருக்கா? நெக்ஸ்ட்டு குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேன். பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, இதுதான் மீன் குழம்புக்கு நான் போடுவேன். வேறு என்ன நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுவீங்கன்னு சொல்லுங்கள். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன மீன் மட்டும், பொடி மீன், குஞ்சு மீனுக்கு மட்டும்தான் தேங்காய் ஊற்ற மாட்டேன். இந்த பெரிய மீன் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டேங்க. ஓகே, வச்சுட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த குழம்ப கூட்டிட்டு, எங்கள் வீட்டில் அந்த காலத்துலேருந்து எப்படி வைப்பாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எக்ஸ்ட்ரா இப்போ எல்லாத்தையும் வதக்கி விட்டு வைக்கிறாங்க, தாளிக்காமல் வைக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் நான் வைக்கிற குழம்பு தான் ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்படி தான் வைப்பாங்க, எங்கள் அக்காவும் இப்படி தான் வைப்பாங்க. அதை நானும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். அப்படியே அந்த புளி எனக்கு தெரியும் 1 கிலோவுக்கு எவ்வளோ புளி போடணும் அப்படின்னு. அந்த அளவெல்லாம் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். ஒருவேளை தெரியலைன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்படியே கரைச்சிட்டு 1.5 கிலோ மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு, உரப்பு, காரம் போட்டு, புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னா அதில் தேங்காய் வேறு நம்ம ஆட் பண்ணுறதுனால அந்த புளிப்பு அப்போ தான் சமமாக வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு மீன் போடுவோம். இத்தனை விஷயம் இருக்குல்ல. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கரைக்கணும். இந்த குழம்பு கூட்டுறதுல தான் இருக்குது மீன் குழம்போட டேஸ்ட்டு. அது நான் கொஞ்ச நாள் பழகிட்டே தான் இருந்தேன். எனக்கு வரவே வராது. இப்போ தான் நான் கற்றுட்டேன். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சட்டி வச்சுட்டு, இந்த மீன் குழம்பு சட்டி ரொம்ப பிடிக்குங்க. இப்போ தான் இடையில வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுனா கொஞ்சம் அந்த உருண்டையாக உள்ள சட்டியிலன்னா அந்த மீனை கிண்டி எடுக்கையில் உடஞ்சி போயிடுது. இந்த சட்டியிலன்னா நல்லா இருக்கும்ல. இந்த சட்டி வாங்கினதுமே எப்படா மீன் குழம்பு வைப்போன்னு தோணுச்சு. எண்ணெயை ஊற்றிட்டேன், காஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வெந்தயம் மட்டும்தான். அதில் கடுகு, சீரகம், சோம்புன்னு எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. எண்ணெய் மாதிரி ஒரு டைமாவது நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள். தயவுசெய்து செம்மையாக இருக்கும். இந்த குழம்பு முதல் நாள் 2 மடங்கு சாப்பிட்றீங்கன்னா, மறுநாள் இந்த குழம்பு நீங்கள் 4 மடங்கு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் போட்டு, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, கொஞ்சம் சால்ட்டு போட்டு தான் வதக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம். உப்பு போட்டு விட்டு வதக்கி விட்ருவோம். அது இப்படி தாங்க நானும் வைப்பேன். நான் மீன் குழம்பு வைக்கிறது ஒரு பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சமைக்க தான் தெரிஞ்சது, இது வெரி சிம்பிள். சிக்கன் கூட நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் மீன் குழம்புக்கு அப்படி கிடையாது. கருவேப்பிலை நான் நிறைய மீன் குழம்புல போடுவேன். சின்ன வெங்காயம் தான் ஆக்சுவலி மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும். ஆனால் என்கிட்ட இல்லாத பட்சத்துக்கு நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க. இதுதான் உண்மை.
கருவேப்பிலை நிறையா போடுவேன். எனக்கு அந்த வாசம் பிடிக்கும். அந்த வெந்தயம், அந்த பொரிஞ்ச வாசம், அந்த பூண்டு, வெங்காயம் ஸ்மெல்லு, அதில் இவ்வளோ கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். ஏன்னா நான் மீன் குழம்புல போட்ட கருவேப்பிலை நல்லா சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி புளி குழம்புல போடுற கருவேப்பிலையும் நான் சாப்பிடுவேன். கொஞ்சம் வதங்க மாட்டேங்குதா, உப்பு போட்டு நம்ம வலிக்கு அதை கொண்டு வந்துடுவோம். அதான் வதக்கிட்டுருக்கேன். அப்புறம் நல்லா ஒரு வழியாக வதக்கிட்டேன்னா நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டு தக்காளியே நான் மூணு தக்காளி பழம் சேர்த்துருக்கேங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு தக்காளி நிறையா போட்டால் தான் பிடிக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தக்காளிக்குமே கொஞ்சம் சால்ட்டு போட்டால் தான் வதங்கும். அப்படி தான் இருக்குது. நாட்டு தக்காளினா சட்டுன்னு வதங்கிடும். இது என்ன தக்காளின்னு சொல்ல தெரியலை. ஆரம்பத்தில் இந்த தக்காளி லேட்டாக தான் வதங்குது. அந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா கொஞ்சம் தண்ணியாக தான், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. மீடியம் சைஸில் கரெக்டாக கரைச்சி ஊற்றியாச்சு. ஓகே, நம்ம சுவையான மீன் குழம்பு, சிலேபி மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. கமகமன்னு அப்படி ஒரு மனம். ஏன்னா வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் அது தனி டேஸ்ட்டு தாங்க. கொதிச்சு வந்துச்சா, ஒரு அரை மூடி தேங்காவில் அதுலேயும் பாதி தான் நான் தேங்காய் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்து அந்த குழம்பு நல்லா திக்காக வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்து போட்டுடலாம். எப்படி குழம்பு எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆனால் மீன் போட கூட பத்தலை. எனக்கு நான் இன்றைக்கி வறுக்கவே இல்லை மீன். ஏன்னு கேட்டால் எனக்கு ஒரு முக்கியமான வேலை, வெளில போக வேண்டியதாகிடுச்சு ஊருக்கு. அதனால மொத்தமாக குழம்பு வச்சுட்டேன். குழம்பு மீன் சாப்பிட்றது தான் நல்லது. நம்ம டேஸ்ட்டுக்கு தானேங்க வறுக்கிறோம், வறுத்து சாப்பிட்றோம். அதான் குழம்புல எல்லாத்தையும் போட்டு விட்டேன். நாளை வரைக்கும் வச்சுக்கலாம். மறுநாள் அந்த மீன் உப்பு புளி காரம் எல்லாம் அந்த மீனில் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி எல்லாருமே சாப்பிடுவோம் தான். சிக்கன் குழம்புனா 1 டேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மீன் குழம்புனா 3 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். அதை சூடு பண்ணிவிட்டு அது ஒரு கலர் மாறிட்டே வரும். மறுநாள் ஒரு கலரில் இருக்கும் மீன் குழம்பு. 3ஆம் நாள் நல்லா சுண்டு அது ஒரு மாதிரி துவையல் மாதிரி வந்துடும், சட்னி மாதிரி. அப்போ ஒரு டேஸ்ட் இருக்கும். ஃபுல்லாக வச்சு விட்டேங்க. மீனை போட்டுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நீட்டாக அலசியிருக்கேன்னா, கழுவிருக்கேன்னா சுத்தமாக அலசுவேங்க. ஆனால் என் கையெல்லாம் 4-5 முள் குத்திரும். அந்த வலி வேற எனக்கு ஒரு வாரத்துக்கு இருக்கும். என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டால் தான் நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியும். நோகாமல் நொங்கு திங்க முடியுமா, முடியாதுல்ல. அதுபோல் தான். ஓகே, எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். உள்ளே அமுக்கி விட்டேன். அதில் ஒரு மண்டையை மட்டும் லைட்டாக அமுக்க மறந்துட்டேன். அதுவே உள்ளே போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் என்ன, ஒரு 2 நிமிஷம் வேகமாக கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இறக்குனா சுவையான மீன் குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.